மாப்பிள்ள நான் மட்டுமாடா சின்ன இருக்கேன். துபாயே சின்ன கிடக்கு. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். ஐயா சோறு பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் டைவ் அடிச்சு போது சோறு. ஹாய் ப்ரோ கியூட்டி. கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. வணக்கம்னா மாப்பிள்ள. 1 2 தரது மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு. சரிங்க, எப்படி இருக்கு? சூப்பர்மையா இருக்குதுங்க. செஞ்சு கொள்ளுங்க. குட்டிங்க பாத்தபட்சம் மொல்ல இருக்கு. வேகமா இருக்க கூடாது. பேஷண்ட் நேம் என்னங்க? ராயலர் டாக்டர். ஓஹோ, ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாரும் ஒரே ஃபேமிலி. மொத்தமா சேர்ந்து அன்னைக்கு சொல்றாரு அவன். என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபம் ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வரையாடா. ஸோ காய்ஸ் ஃபைனலி 3 மந்தி ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. ஸோ ரைஸ் எடுத்து போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அரபிக் மந்தி. ஸோ நம்ம ஊரில் மந்தி இருக்குது, இன்னும் அதுக்கு இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு, டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் மந்தி அப்படிதான் சொன்னாங்க. நானும் போய் சாப்பிட்ருக்கேன். 3 சிக்கனு 3 மந்தி ஆக்சுவலாக எல்லாம் வந்துருச்சு. இது அது மட்டும் இதுவும் இல்லாமல் அப்போ 2 எம்டி ரைஸ் வேறு வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ ஊற்றி சட்னி. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 110 திர்ஹாம்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சா. 3 சிக்கன் இருந்துச்சு. எனக்கு ஒரு லெக் பீஸ் எடுக்கலாம் போனேன். அப்போதான் பக்கத்து தக்காளி சட்னி ஊற்றுறான். டே தக்காளி வேணாம், எனக்கு சிக்கன் தான் வேணும். ஸோ சிக்கன் எடுத்துட்டேன். மாப்பிள்ள என்ன சிக்கனே பார்த்தீங்களா, குடும்பத்தோடு இங்கே வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் காம்ப்ளிமெண்ட்டாக இந்த 2 அரபி சாப்பிட்ற பணியாரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பன்னீர் அப்படியே சுட அப்படி எடுத்து வச்சாங்க. ஸோ பணியாரம், அதுக்கு மேலே வந்து டேட்ஸோட சிறப்பு, அதுக்கப்புறம் எல்லோ போட்டிருக்காங்க, கருப்பு எல்லோ ஒயிட்டு. இது வந்து 3 கப்பு ஊற்றாங்க. 3 ஆர்டர் பண்ணி வச்சால 3 கப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ற ஒரு காஃபி ஆட்டம் ஒன்று இருக்கும், அதுவும் இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே பக்கத்தில் அப்படியே நடந்து வாக்கிங் ஆட்ட போயிட்டு இந்த விட இதோட முடிச்சாச்சு. ஸோ கைஸ் ரயான் மந்தி துபாயில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.